Hi friends, welcome to Saridas Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போறேன். சக்கரை பொங்கல் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னங்கறதெல்லாம் பார்த்தறலாம். சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே செய்ய தெரியும். சில பேர் வந்துட்டு இந்த புதுசா சமைக்கிறவங்க வந்துட்டு சக்கரை பொங்கல் வந்துட்டு செய்யிறது சில பேருக்கு வந்துட்டு நல்லா வரல, சரியா வந்துட்டு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் மெயினா. இப்போ வந்து பாருங்க, சக்கரை பொங்கலுக்கு வந்துட்டு பச்சரிசி 1 கப் எடுத்துர்க்கேன். 1 கப் வந்து வெல்லம். நம்ம எந்த கப்பால அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால வெல்லம் எடுத்தாலே இனிப்பு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இல்ல இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படினாக்கா நீங்க இதால ஒரு பாதி எடுத்துக்கலாம். 1.5 கப் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி, வெல்லம் எடுத்தாச்சு. அடுத்து சிறுபருப்பு. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அவ்வளவுதான். சிறுபருப்பு சரிக்கு சமமாலாம் போடக்கூடாது. பாதி 1.5 கப்லாம் போடக்கூடாது. இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இது போதுமான அளவு. ஏன்னா ரொம்ப வந்து சிறுபருப்பு போட்டோம்னாக்கா அது டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும். சக்கரை பொங்கல் டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும். அதனால வந்துட்டு இவ்வளவுதாங்க இந்த அளவு. இவ்வளவுதான். 1 கப் இது வந்து பாசிப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் 1.25ன்னு கணக்கு வச்சுக்கலாம். வெல்லம் 1 கப். இவ்வளவுதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு, நெய், திராட்சை இது எல்லாமே நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம வந்து கொஞ்சமாவும் ஊற்றலாம் நெய். நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கல் வந்துட்டு வாயில் போட்டோன்னே டபக்குன்னு உள்ளே போகும். அதனால் வந்துட்டு நெய் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். இது திராட்சை, முந்திரி பருப்பும் அதேமாதிரி தான். எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். 2 ஏலக்காவை சர்க்கரையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பால் 1 கப் எடுத்துருக்கேன். இது அளவு இந்த கப்பால் வந்துட்டு ஒரு 1/2 கப் இருக்கும் இந்த பால். இந்த பால் வந்து பச்சை பால் தான் எடுத்துருக்கேன். திக்கான பால், தண்ணியெலாம் ஊற்றலை. இந்த கப்பு எடுத்துருக்கேன் பால். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இவ்வளோ தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பொங்கல் செய்வீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நான் செய்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் குக்கரில் தான் இந்த பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து திராட்சை போட்டுடலாம். திராட்சை இது மாதிரி பலூனாக வரும். அப்படியே கொஞ்சம் உப்பி வரும். அப்போ எடுத்துடலாம். இந்த பாருங்க, எடுத்துடலாம். அடுத்து இந்த பாசிப்பருப்பு இது இதில் போட்டு வறுத்தரலாம். லைட்டாக வறுத்தா போதும். இந்த நெய்யிலேயே ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க தேவையில்ல. சும்மா வந்துட்டு அந்த சூடுலேயே வந்துட்டு இதானா போதும். அடுத்து அரிசியை வந்து இந்த பாருங்கள் கழுவி வச்சுருக்கேன். அரிசியை போட்டுடலாம். உப்பு பாருங்கள், சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. எப்போதுமே ஸ்வீட் செய்யும் போது உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இனிப்பு வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான். அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்துட்டு இப்போ 1 கப்பு 1.25 கப்பு அதாவது பருப்போடு சேர்த்து இப்போ நான் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஒன்று, 2, 3, 4. இந்த
பால், இந்த பால் இதில் ஊற்றிடலாம். அப்போ 5 கப்பு ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து இப்போ குக்கரில் வந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா மூடி போட்டு ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அடுப்பை வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான அளவு அடுப்பை வச்சு அப்படியே வந்துட்டு நல்லா வந்துட்டு நான் ஒரு 4 விசில் 5 விசில் வைக்க போகிறேன். இல்லை 5 விசில் வச்சிடலாம். நல்லா 5 விசில் வச்சோம்னா நல்லா குழைவாக நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இது இருக்கட்டும். நல்லா வந்துட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நான் மூடி போடுவேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து இது மாதிரி கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். இந்த குக்கர் வந்து கொஞ்சம் மக்கர் பிடிச்சது, அதனால் 5 விசில் வச்சிட்றேன். இப்போ மூடிடலாம். மூடியாச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சாச்சு. இப்போ ஒரு 5 விசில், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 விசில் வந்துச்சு, இறக்கி வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ நம்ம அந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சிக்கிட்டு வடிகட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கரையிற அளவு கரையட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டிடலாம். பாருங்கள் எப்படி பொங்கி ஊற்றிருச்சு பாருங்கள். நல்லா வந்துட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க. நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பாருங்கள் நல்லா வந்துட்டு நல்லா பாருங்கள் எப்படி நல்லா களி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெல்லம் ஊற்றிடலாம். அதில் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை வந்துட்டு நம்ம பற்ற வச்சிடலாம். பாருங்கள், பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்ததெல்லாம் அதில் போட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பாக்கி வச்சுருந்த நெய் இதில் ஊற்றுறேன். அவ்வளோதான். சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி. அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல். இறக்கி வச்சிடலாம். சக்கரை பொங்கல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், ஏலக்காய் பொடி மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதாங்க, அருமையான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சக்கரை பொங்கல் செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். நானும் அதேமாரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.